ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும் பாடல் 32. சேத்துமத்தை போக்கி தமர்த்திறக்க யோகம் போக்கு வீரென்று சொல்லி போக்கத்தாரே பொருளதனை சொல்லி வைத்தேன் இடங்கள் தோறும் நாக்கு மேல் அண்ணாக்கு உண்ணாக்குள்ளே நடுத்தமரை தான் திறந்தான் உச்சி வாசல் மூக்கு மேல் தண்டினிலே முனை மூக்குக்குள் முளைத்தெழுந்த வாசி வர பார்த்த பேர்கள் தாக்குவார் புருவ நடு மேலே பார்ப்பாய் தமர் வாசல் அடைத்திருக்கும் பூட்டுத்தானே. பிறவி பிணியை போக்கி இரவா நிலையை பெற வேண்டும் என்பதற்கே யோக ஞான மெய்ப்பொருளை இந்நூலில் பல இடங்களில் சொல்லி வைத்துள்ளேன். நன்கு இதை படித்து அறிந்து கொள்ளப்பா. நாக்கின் மேல் இருக்கும் உண்ணாக்கு உள்ளேதான் அண்ணாக்குக்கு வழி உள்ளது. அதனை அறிந்து வாசியினால் உண்ணாக்கில் வைத்து ஊதி அண்ணாக்கில் சேர்த்திடு. அதில் நடுவாக உள்ள துளையை வாசி கொண்டு திறந்தால் உச்சி வாசல் காணலாம். அவ்வாறு உண்ணாக்கில் வைத்து ஊதும் போது மூக்கு மேல் தண்டினிலிருந்து மேல் நோக்கி ஏறும் வாசி முனை மூக்குக்குள் இருந்து முளைத்து எழுவதை உணரலாம். அப்படி வாசி வருவதை பார்த்த பேர்கள் அவ்வாசியை கொண்டு புருவ நடுவில் தாக்குவார்கள். அதனால் 10ஆம் வாசலை அடைத்திருக்கும் பூட்டை திறந்து மேலே ஏறி மெய்ப்பொருளை பார்த்தே தியானித்திருப்பார்கள். அன்பே சிவம், அன்பே சிவம்.